கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இயேசுவின் இளைப்பாறுதல் ஊழியத்தின் சார்பாக இந்த தொலைக்காட்சி வாயிலாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு ஏவுதலாய் தந்த வேத வசனம் என்னவென்றால் சகரியா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பாபிலோன் குமரித்தியிடத்தில் குடியிருக்கிற சியோனே உன்னை விடுவித்துக்கொள் என்ற வேத வசனம். சியோனே உன்னை விடுவித்துக்கொள். நீ எங்கே குடியிருக்கிறாய்? யாரோடு குடியிருக்கிறாய்? பாபிலோன் குமரித்திடத்தில் குடியிருக்கிற நீ உன்னை விடுவித்துக்கொள் என்று இந்த வேதம் சொல்லுகிறது. அப்போ அந்த குமரித்திகள் யார் என்று பார்த்தால் பாபிலோனில் வாசம் பண்ணுகிறவர்கள். அங்கே நீ குடியிருக்கும் பொழுது உன்னை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிப்பார்? சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பதற்காக பிரியமாக இருக்கிறார். அப்போ சியோனில் இருக்கிற நீ, கர்த்தருடைய பிள்ளையாய நீ உன்னை விடுவித்து கொள்ள வேண்டுமானால் நீ எங்கே அகப்பட்டு இருக்கிறாய், எதிலே நீ சிக்கி கொண்டு இருக்கிறாய் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அநேகர் நம்முடைய வாழ்க்கையில் எங்கே இடறுகிறோம் என்று அறிந்து கொள்ளவே முடியாது. உலகம் அப்படிப்பட்ட ஒரு பாரமும் இருளு நிறைந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த உலகம் நம்மை மாயை இச்சைக்கு நம்மை இழுத்து போட்டு விடுவதற்கு, பிசாசனவன் வைத்த கண்ணீரில் அகப்படுவதற்கு நாம் ஏதுவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் இடறி விழக்கூடாது என்பதற்காக தான் இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்பட்டது. அப்போ இந்த இரத்தம் சகல பாவங்களை நம்மை சுத்திகரிப்பதற்காகவே அந்த இரத்தம் சிந்தப்பட்டது. பாவ மன்னிப்பு எப்படி உண்டாகும் அப்படின்னு பார்த்தோமானால், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்போது ஒரு மனிதனுடைய பாவத்தை கழுவுவதற்காக ஒரு அந்த மனிதனுடைய ரூபத்திலே பிறந்து மனிதனுடைய பாடுகள் எல்லாவற்றையும் உணர்ந்து அவன் படுகிற வேதனைகளையும் அனுபவித்து மரணம் என்பது எவ்வளவு கொடூரமானது என்பதையும் ருசித்து அந்த மரணத்தை ஜெயித்தவர் இயேசு கிறிஸ்து. அப்போ அவர் எதற்காக அந்த இரத்தம் சிந்தினார் என்று பார்த்தோமானால், நம்முடைய பாவங்களை இருந்து ரட்சிப்பதற்காக, பாவத்திலிருந்து கழுவப்படுவதற்காக அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டது. அதனால தான் சகல பாவங்களிலிருந்து நம்மை சுத்திகரிக்கிறது அவருடைய இரத்தம். அப்போது நாம் எங்கே அகப்பட்டு இருக்கிறோம்? யாரிடத்திலே குடியிருக்கிறோம்? எதை பின்பற்றுகிறோம்? எதை நேசிக்கிறோம்? இந்த 3 காரியங்களை குறித்து நாம் எண்ணி பார்த்தோமானால் நம் வாழ்க்கை சீரமைந்துவிடும். நாம் வாழ்க்கையை சீர்படுத்த வேண்டுமானால் நாம் எங்கே இருக்கிறோம்? எதை நாடிக்கொண்டு இருக்கிறோம்? எதை விரும்புகிறோம்? சூரியனுக்கு கீழே எல்லாமே மாயை. இந்த மாயை உலகை நாம் பற்றி கொண்டோமானால் தேவனை பற்றி கொள்ள முடியாது. 2 எஜமானுக்கு நீ வேலை செய்ய முடியாது. ஒன்றை விற்று ஒன்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீ தேவனை ஏற்றுக்கொண்டே ஆனால் உலகத்தை வெறுக்க வேண்டும். நீ உலகத்தை ஏற்றுக்கொண்டே ஆனால் தேவனை விரும்ப முடியாது. ஏனென்றால் தேவன் பரிசுத்தராய் இருக்கிறார், உலகமோ பரிசுத்த குலைச்சலாய் இருக்கிறது. தேவனோ வெளிச்சமாய் இருக்கிறார், பூமியோ இருளாய் இருக்கிறது. ஆனால் நாம் பார்க்கும் பொழுது அது வெளிச்சத்தை போல காணிக்கிறது, ஆனால் ஆத்மாவுக்கு அது இருளாய் காணப்படுகிறது. அதனால தான் சூரியனுக்கு கீழே எல்லாம் மாயை. இந்த மாயை காரியத்தை நாம் புரிந்து கொள்வது எளிதானது அல்ல. மாயை உன்னை இழுத்து கெட்டி வைத்துவிடும். வாலிபர்கள் எதிலே இடறி இருக்கிறார்கள், திருமணம் முடிந்தவர்கள் எதிலே இடறி இருக்கிறார்கள், பிள்ளை பெற்றவர்கள் எதிலே இடறி இருக்கிறார்கள், பிள்ளைகள் எதிலே இடறி இருக்கிறார்கள், முதியோர்கள் எதில் இடறி இருக்கிறார்கள். இப்படி மனிதர்களை குறித்து தேவன் வெகுளப்பட்டு கொண்டு இருக்கிறார். எல்லாவற்றையும் படைத்ததில் தேவன் சந்தோஷப்பட்டார். ஆனால் தன் சாயலில் உருவாக்கப்பட்ட மனுஷனை மிகவும் நேசித்தார், தன் சாயலிலே உருவாக்கினார். ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த மனிதனை வெறுக்கிற அளவுக்கு, இவனை ஏன் உண்டாக்கினேன் என்று சிந்திக்கிற அளவுக்கு அவர் வேதனைக்குள்ளாக தள்ளப்பட்டார் இன்று வரைக்கும். ஆனால் சொல்கிறேன், நீ உன்னை விடுவித்துக்கொள். பிற்பாடு அந்த 8ஆம் வசனம் சொல்கிறது, பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார்.
மகிமை உண்டாக வேண்டும். உன் வாழ்க்கையில் கர்த்தர் மகிமையை வைத்திருக்கிறார். உன்னை மகிமையின் நிமித்தம் நடத்துவதற்கு அவர் பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறார். இடம் கொடுக்க வேண்டும். நீ உன்னை விடுவிக்க வேண்டும். சிலர் சொல்லுவாங்க, என்னால் இந்த பாவத்தில் விட முடியல, அது எப்படியாவது என்னை இழுத்து கொள்ளுகிறது, அது அந்த நேரம் வந்துட்டனாலே எனக்கு அந்த குடிக்காமல் இருக்க முடியல. குடியின் ஆவி, விபச்சாரத்தின் ஆவி, இச்சையின் ஆவி, மற்றவர்கள் பொருள் மீது உள்ள இச்சை, நிலத்தின் மீது இச்சை, வீட்டின் மீது இச்சை, உடைகள் மீது இச்சை, வேலை ஸ்தலத்தில் வேலை அடுத்தவங்க முன்னேறுகிறதை குறித்து பொறாமை, ஐஸ்வர்யவானாகுவதற்கு பிரயாசப்படுகிறது, அது ஏதோ ஒன்று செய்து ஏமாற்றி சம்பாதிப்பதற்காக விரைந்து ஓடுகிற கால், லஞ்சம் என்கிற கரம், இச்சையை பார்க்கிற கண்கள், இச்சை வார்த்தைகளை மற்றவர்களை பற்றி புறம் பேசுகிற வார்த்தைகளை கேட்கிற காது, இவைகள் எல்லாம் நம்மை பாவத்துக்கு உட்படுத்தி கொண்டே இருக்கிறது. நம் வாழ்கிற வாழ்க்கையை இருளடைய செய்கிறது. இவைகள் எல்லாம் நல்லொழுக்கம் உண்டாக வேண்டும். நீ விடுதலையாக்கப்பட்டு விட்டாயானால் நீ நல்லொழுக்கத்துக்கு ஆளாகி விடுவாய். நீ பரிசுத்தமாய் மாறிவிடுவாய். பரிசுத்தமாய் மாறிவிட்டால் தேவனை தரிசிப்பாய். உன் கண்கள் தேவனை காணும். ஆனால் இல்லையே, நீ மாய உலகத்திற்கு இடம் கொடுத்து கொண்டே இருக்கிறோமே, மாய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே. வேஷம் போட்டு நாசம் பண்ணவே மனுஷன் தெரிகிறான் என்று வேதம் சொல்கிறது. இன்னைக்கு வேஷத்தை தரித்து கொண்டு இருக்கிறோம். தன் நிலை என்ன என்பதை அறியாதபடிக்கு சிந்தை கெட்டப்பட்டு இருக்கிறது. நுரையீரல் எல்லாம் பாதிக்கப்படுகிறது. காரணம் என்ன? புகைப்பிடித்தல், புகையிலை வைத்தல், மதுபானம் அருந்துதல், அதெல்லாம் போக இன்றைக்கி போதை வஸ்துக்களாக அடிமையாக இருக்கிறார்கள். பாருங்கள், கஞ்சா, அது எங்கேயும் பார்க்குறோம். படிக்கிற 10ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகள் கூட அதுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். கல்லூரிகள் இப்படி வளரும் பொழுதே இதுக்கு அடிமையாகிவிட்டால் அப்படி வாழ்க்கை எப்படி இருக்கும்? எப்படி வாழ முடியும்? அனைவருடைய தவறான வழி நடத்துதல். கஞ்சா அடித்தோமானால் அது ஒரு நிலையைப்படுத்தும். அதனால் நாம் படிக்கிறதை நினைவாற்றலை வைத்து நாம் தேர்தலில் தேர்ச்சி பெற்றலாம் அப்படின்லாம் நம்ம நினைக்கிறோம். இல்லை, வாழ்க்கை முடிந்து போய்விடும். ஒருவன் இந்த போதைக்கு அடிமையாகிவிட்டோமானால் அது ஒரு நிலை அல்ல, தொடக்கம் அப்படி இருக்கும். அதற்கு பிற்பாடு நாம் அடிமைகளாய் மாறிவிடுவோம். அதை விடுவதற்கு கூட நம்மளால் நம் இயலாமையை வந்துவிடும். இன்னைக்கு எத்தனை பேர், எத்தனை பிள்ளைகள், வாழ்க்கை எங்கே இருக்கிறது, என்ன செய்வது அறிந்து கொள்ள முடியவில்லை. அதனால தான் துணிகரமான பாவங்களுக்குள்ளாக தள்ளப்படுகிறார்கள். அந்த போதையிலே போய் செய்து விடுகிறார்கள். கொலை, கொள்ளை, பலவிதமான பாவங்கள் செய்து விடுகிறார்கள். அது நிதானத்துக்கு வரும் பொழுது ஏன் இப்படி சம்பவித்தது, நம் வாழ்க்கையே போயிட்டேன்னு அழுது என்ன பிரயோஜனம்? சிலருக்கு நரம்பு தளர்ச்சி வந்துவிடும், உள் உறுப்புகள் பழுதடைந்து போய்விடும். இதெல்லாம் தெரிந்தபோதும் கூட அதற்கு அடிமையாகி விடுகிறார்கள். ஒரு மனம் எங்கே உண்டாகும் என்று பார்த்தோமானால் தேவ சமூகம். வேதம் ஒருவனுக்குள் போய்விட்டால் அவன் பரிசுத்தமாக்கப்படுகிறான். அவனுக்குள் இருள் இராது. இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு விடுவான். நாம் எங்கே அடிமைப்பட்டிருக்கிறோம்? எதில் அடிமைப்பட்டிருக்கிறோம்? என்ன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இன்னைக்கு பிள்ளைகளை நாம் எப்படி வளர்ப்போம்? வரப்போகிற சன்னதி எப்படி நிலைத்து நிற்கும் என்று பார்த்தோமானால் இல்லை, நமக்கு முன்பாகவே பிள்ளைகள் அழிந்து போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த போதைகள் நிமித்தமாய் வாகனம் ஓட்டுவதிலும் சரி, வேகம், எல்லாத்திலும் வேகம், வாழ்க்கையும் வேகமாய் முடிந்து போய் விடுகிறது.
அவர்கள் புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நிதானிக்க வேண்டும். நீ எங்கே இருக்கிறாய்? எங்கே குடியிருக்கிறாய்? யாரோடு இணைந்து இருக்கிறாய்? எங்கே நீ சார்ந்து இருக்கிறாய்? உன்னை விடுவித்தாதான் உன் வாழ்க்கை சீராக மாறும், ஒழுக்கம் உண்டாகும், உன் வாழ்க்கை சீர்பட வேண்டும். உனக்காகவும் எனக்காகவும் தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இரத்தம் சிந்தி இருக்கிறார். சரீரம் பிக்கப்பட்டு இருக்கிறது. நாம் செய்த பாவங்களிலிருந்து நாம் விடுதலையாக்கப்படுவதற்காக தான். ஆனால் மீண்டும் மீண்டும் நாமே அந்த பாவத்துக்கு உட்பட்டோமானால் அதற்கு என்ன பிரயோஜனமற்றவர்களாய் காணப்பட்டு இருக்கிறோம் வாழ்க்கையில். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை மீட்கும் பொருளாக வந்தார். மீட்கும் பொருட்டாக இந்த பூமியிலே வந்தார். அப்படி வந்த தெய்வத்தை அறிந்தும் அறியாமலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த பரிசுத்தத்தை புரிந்து கொள்ளாமலே நாம் இருக்கிறோம். பாருங்க, பிள்ளைகள் எல்லாம் ஒருமனப்படுவதற்காக இந்த மாய உலகிலே கிடைக்கிற போதை வஸ்துகளுக்கு அடிமையாகி தங்கள் சரீரத்தை அழித்து கொண்டிருக்கிறார்களே. இந்த பாவத்திலிருந்து நீ மீட்கப்படுவதற்காகவே அவர் இரத்தம் சிந்தினார். இப்போ நாமே அழித்துக் கொள்வதற்காக அல்ல, நம்மை மீட்டுக்கொள்வதற்காக அவர் இந்த பூமியிலே வந்தார். இன்றும் நாம் நம்மை விடுதலை செய்து கொள்ள பிரியமில்லாமலே இருக்கிறோம். நீ விரும்பும் பொழுதுதான், ஒருவேளை நம்மளால் இயலாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தரிடத்தில் நீ என்னை நான் விடுவிக்க பிரயாசப்படுகிறேன், ஆனால் என்னை விடுவித்துக் கொள்வதற்கு இயலாமையினால் என்னால் போராடி கொண்டு இருக்கிறேன், எனக்கு உதவி செய்யும் என்று சொன்னால் நிச்சயமாக உதவி செய்வார், விடுதலை செய்வார். ஆனால் நீ பிரியமே படவில்லாவிட்டால், இதிலிருந்து நான் வெளியே வருவதற்கு நான் பிரியப்படாவிட்டால், அந்த பாவம் உன்னை ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறதே, அதிலிருந்து நீ வருவதற்கு பிரியப்படாவிட்டால் நீ எப்படி என்னை விடுவித்துக் கொள்ள முடியும்? இப்போ நம்ம விடுவிப்பதற்கான பிரயாசப்பட வேண்டும். ஒருவேளை நம்மால் அதை மேற்கொள்ள முடியாமல் இருந்தால் அதற்கு நீ கர்த்தருடைய தயவை நீ கேட்டுக்கொள்ளலாம். அவர் நிச்சயமாக உதவி செய்வார். அவர் உதவி செய்வதற்காக ஆயத்தமாக இருக்கிறார். கூப்பிடுகிற யாவருக்கும் இறங்குகிற கர்த்தர், அவர் இறங்குவார். ஆனால் நாம் கூப்பிட வேண்டும் என்று விரும்புகிறார். நீ பாவியாய் மரிப்பதற்காக அவர் இந்த பாவத்தை சுமக்கவில்லை. உன்னுடைய பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும் அவர் சிலுவையிலே சுமந்து மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்றால், எதற்காக உயிர்த்தெழுந்தார், எதற்காக மரித்தார் என்று பார்த்தோமானால், நம்மை பாவத்திலிருந்து மீட்டுக்கொள்வதற்காகவும் ரட்சிப்புங்கிற கிருபையை தந்து நம்மை வழி நடத்துவதற்காக தான். நீங்கள் ரட்சிப்புனா என்னன்னே தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கு. ஒரு நீ மரணம் உனக்கு சம்பவித்தாலும் அந்த ரட்சிப்புங்கிற கிருபையோடு நீ மறிக்க வேண்டும். அப்பொழுது அவர் வரும் பொழுது முதலாவது எழுந்து செல்வாய். ஒருவேளை உயிரோடு இருந்தோமானால் அந்த ரட்சிப்பை நீ காத்து கொண்டிருந்தே, ஆனால் கரைப்படாமல் நாம் அதை காத்து கொண்டோமானால் மர்வமாகும் என்று வேதம் சொல்கிறது. அவரோடு எடுத்துக்கொள்ளப்படுவோம். அப்போ நம்ம அதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் அல்லவா? அவர் உலக இரட்சகராய் இந்த பூமிக்கு வந்தார், பாவியாக இருக்கிற சகல மனிதர்களை மீட்டுக்கொள்ளும்படி. இந்த பூமியில் உள்ள வாழ்கிற ஜனங்கள் யாவரும் மீட்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவே அவர் இந்த பூமியில் வந்து சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்தார், பலியானார். எதற்காக பலியானார்? நம்மை விடுவிப்பதற்காக. அதற்கு முன்பு நாம் இடம் கொடுக்க வேண்டும். என்னைக்கு இது மாற்றம் உண்டாகும்? இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் ஆண் பெண் இன்னைக்கு குடிக்கிறது அது இயல்பாய் மாறிவிட்டது. அப்போ அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? போதையிலே குடும்பத்தை நடத்த முடியுமா? முன்பு ஆண்கள் மட்டும் குடித்தார்கள், அதை குறித்து பெண்கள் வருத்தப்பட்டு கொண்டிருந்த குடும்பங்களை நாம் அறிந்து இருக்கிறோம். இப்படி குடிக்கிறார, சம்பாத்தியம் எல்லாம் வீணாய் போகிறதே, போதையிலே இருக்கிறார், சொல்கிறது புரியலை, குடும்பத்தை எப்படி நடத்தன்னு புலம்பின சகோதரிகளை நாம் பார்த்துருக்கிறோம். நாம் அவர்களுக்காக ஜெபித்திருக்கிறோம். என்னை எடுத்துக்கொண்டால் கூட என்னுடைய மனைவி எனக்காக ஜெபித்திருக்கிறார்கள்.
ஒரு நாளாவது குடிக்காமல் இருப்பேனா என்று எண்ணின என்னை கர்த்தர் மாற்றி இன்றைக்கு உங்களோடு பேசும்படி வைத்திருக்கிறாரே. அப்போ அந்த மாற்றம் எங்கே உண்டாகிறது? ஒரு ஸ்திரீயானவள் தன் நல் நடத்தினால் தன் புருஷனை ஆதாயப்படுத்தி கொள்கிறாள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீயினுடைய ஜெபம் காக்கப்பட்டது. அதனால தான் புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். வீட்டில் உள்ள யாவரையும் அவர் எப்படி நடக்குதுன்னு அந்த குணசாலி ஸ்திரீ கண்ணோக்கமாக இருக்கண்டு நீதிமொழிகள் 31 நாம் பார்க்குறோம். புத்தி உள்ள ஸ்திரீ அது நீதிமொழிகள் 14:1 நாம் பார்க்குறோம். அவள் வீட்டை கட்டுகிறாள். இப்படி பெண்களை குறித்து மேன்மையாய் எழுதப்பட்டு இருக்கிறதே வேதத்தில். அப்படிப்பட்ட பெண்களும் இன்றைக்கி குடிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அவர்களும் இன்றைக்கி போதையில் இருக்கிறார்கள். அப்போது கணவரும் மனைவியும் போதையில் இருந்தால் பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள்? குடும்பம் எப்படி விளங்கும்? எதை பெற்றோரிடத்திலிருந்து பிள்ளைகள் கற்றுக்கொள்வார்கள்? நாம் மேல் நாடுகளை குறித்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். அவர்களோ இன்று நம் தேசத்தினுடைய கலாச்சாரத்தை கற்றுக்கொள்வதற்கு பிரயாசப்படுகிறார்கள். நாமோ மேல் நாடுகளிலிருந்து கற்றுக்கொண்ட சீரழிவிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கி எவ்வளவு பாவம் பெருகிக்கொண்டே இருக்கிறது. நம்மை நாமே விடுவித்து கொள்ளாவிட்டால் மகிமை எப்படி உண்டாயிருக்கும்? நம் வாழ்க்கையில் எங்கிருந்து மகிமை உண்டாகும்? நம் வாழ்க்கை எப்படியாய் விளங்கும்? நம் பிள்ளைகள் வாழ்ந்து எப்படி சுயித்து இருப்பார்கள்? அவர் கர்த்தரை எப்படி அவர்கள் பின்பற்றுவார்கள்? அவர்கள் எதை கற்றிருக்கிறார்கள் பெற்றோரிடத்திலிருந்து? இன்றைக்கு உற்றார் உறவினர்கள் இணையும் பொழுதே அது ஒரு பார்ட்டி என்று சொல்லி அதற்கு எவ்வளோ செலவு பண்ணி குடித்து வெறித்து அது நிமித்தமாக அநேக பாவங்கள் இன்னைக்கு இதை தொலைக்காட்சி வாயிலாக நாம் பேச முடியாத துணிகரமான பாவங்கள். இவைகளிலிருந்து நீ உன்னை விடுவித்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் உன்னை கர்த்தர் மேன்மைப்படுத்த முடியும். மகிமை உன் வாழ்க்கையில் உண்டாயிருக்கும். உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மகிமை உண்டாயிருக்கும். நாம் எங்கே குடியிருக்கிறோம்? யாரோடு இணைந்து இருக்கிறோம்? யாரோடு வாழுகிறோம்? எதை பேசுகிறோம்? எதை செய்கிறோம்? எதை வாங்குகிறோம்? எதை கொடுக்கிறோம்? எதை பார்க்கிறோம்? இப்படி பல காரியங்கள் நம் வாழ்க்கையை சீரழித்து கொண்டு இருக்கிறது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. நாம் வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் இல்லாவிட்டால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆளுகை செய்யாவிட்டால், அந்த பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்துதல் உன் வாழ்க்கையில் இல்லாவிட்டால் மேன்மை காண முடியாது, மகிமை அடைய முடியாது, உயிர்வுகளை காண முடியாது, நிலையானதை அறிந்து கொள்ள முடியாது. இந்த பூமிக்கு கீழே, இந்த பூமியில், இந்த சூரியனுக்கு கீழே எல்லாமே மாயை என்று வேதம் சொல்லுங்கள். இந்த மாயை உலகில் நாம் சிக்கிக்கொள்ளாதபடி நம்மை நாமே விடுவித்து கொள்ள வேண்டும் என்பதே. எனவே என்னோடு இணைந்து ஜெபிங்கள். நிச்சயமாய் கர்த்தர் விடுவித்து நம்மை மகிமையிலே வழி நடத்துவார். அன்பின் பிதாவே, உம்மை நோக்கி எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம். கிருபை நிறைந்தவரே, மகிமையின் ராஜாவே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதி. எங்களை விடுவியும் அப்பா. எதெல்லாம் ஒரு சிலந்தி பூச்சியினுடைய வீடாகி அந்த சிலந்தி வலைக்குள் சிக்கினது போல் இன்னைக்கு இன்டர்நெட்டில் ஊடகங்களிலே அநேக காரியங்களிலே நாங்கள் சிக்கி தவித்து கொண்டு இருக்கிறோமே. போதையில் வாழ்க்கை சீரழிந்து கொண்டு இருக்கிறதப்பா. எங்களையும் எங்கள் பின் வருகிற சன்னதியும் காற்றுக்கொள்வேரா. எங்களை விடுவித்துக் கொள்வதற்கான திராணியை எங்களுக்கு தந்தரலுமாப்பா. உம்முடைய பலத்தினால் இடை கட்டுவேரா. எதெல்லாம் விட முடியாது என்று தவித்து கொண்டு இருக்கிற ஜனங்கள் இன்னைக்கு விடுவிக்கப்படும்படி தேவனுடைய கரம் இறங்கட்டும். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகள், கண்ணீர் வடிக்கிற பிள்ளைகள், இதிலிருந்து எப்படி நான் விடுவிக்கப்படுவேன் என்று கேள்வியோடு நிற்கிற பிள்ளைகளுடைய கேள்விகளுக்கு என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்பா பதிலளிக்கும்படி, விடுதலை செய்யும்படி, சாட்சியை நிலைநிறுத்தும் என்று நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுதே உடைய வல்லமை கடந்து போவதாம். இந்த சத்தம் துணிக்கிற இடமெல்லாம் ஒரு விடுதலை உண்டாகட்டும். கேட்குற காதுகள் அப்பா
அது செவிகள் திறக்கப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். செவியை சாய்த்து உம்முடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் மாறட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆத்மா கெட்டுகள் அறுக்கப்படுவதாக. அப்பா, பாவ சிறையிருப்பிலிருந்து விடுதலையாக்கப்படுவார்களாக. சியோனே, உன்னை விடுவித்துக்கொள் என்ற வார்த்தையின்படி என்னோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் யாவரும் விடுவிக்கப்படுவார்களாக. என்னென்ன காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ அனைத்தும் இந்த விடுதலை பெற்று சாட்சிய நிலை நிறுத்தும். வியாதியாக இருக்கலாம், பாடுகளாக இருக்கலாம், நிந்தைகளாக இருக்கலாம், பிசாசனுடைய கண்ணிலே அகப்பட்டு விடுதலையாக்கப்பட முடியாமல் தவித்து கொண்டு இருக்கலாம். நிச்சயமாக முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இப்பொழுதே இந்த ஜெப வேளையில் செய்தருள்வீராக. என்னோடு இணைந்து ஜெபிக்கிற சிறியோர் முதல் முதியோர் வரை கர்த்தர் தொட்டு சுகப்படுத்தும், பலப்படுத்தும், சாட்சியை நிலைநிறுத்தும். கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். உங்களை விடுதலை செய்திருக்கிறார். விசுவாசிகள் நிச்சயமாய் மேன்மையை கண்டடைவீர்கள். தொலைபேசி எண்கள் மேலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை தொடர்பு கொள்ளலாம். உங்கள் விண்ணப்பங்களை அறிவித்து ஜெபித்து கொள்ளலாம். அநேகர் தங்கள் சாட்சிகளை பகிர்ந்து வருகிறீர்கள். அந்த சாட்சியில் நிலைத்திருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வார். உங்களுக்கு சாட்சிகள் உண்டானால் நீங்களும் அந்த தொலைபேசி எண்களை தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம். நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் நடுவில் செய்வாராக. ஆமென். காட் பிளஸ்.